வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து மேனுவல் வுட் பாலிஷ் வந்து ஃபுல் ஒர்க் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேச்சுரலாக கலர் போடாமல் வுட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணலாம் வேங்க மரத்துக்கு. இது வந்து வேங்க மரத்துக்கு தான் வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம் கையிலேயே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கலர் போடுறது தான் ப்ராப்ளம். கலர் போடாமல் ஒரிஜினலாக எப்படி பாலிஷ் பண்ணுறது வேங்க மரத்துக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் ஒர்க்கு. வுட் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மரத்தை வந்து க்ளீனாக தேய்ச்சிக்கணும். அந்த பூவெல்லாம் இருக்குது அப்படின்னா பிசிறே இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்லேயே நல்லா ரஃப் வைப்பர், அதாவது 100 ரோல் மாதிரி போட்டு புது மரத்தை க்ளீனாக தேய்க்கணும். மூளை முடுக்கில் பூலாம் டிசைன்லாம் ரொம்ப பிசிறு இருந்தால் அதெல்லாம் எல்லாத்தையும் தேய்ச்சிருங்க. அது மாதிரி டோருடைய மட்டமாக இல்லை அப்படின்னா இது மாதிரி மிஷின் போட்டு நம்ம தேய்க்கலாம். பிசிறு பொருசல் வாழை அறுப்பு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது மாதிரி பஃபி மிஷின் போட்டு யூஸ் பண்ணலாம். பஃபி மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பஃபி மிஷின் வந்து 100 நம்பர் போடணும். அது மாதிரி இது மாதிரி சாண்ட் பேப்பர்லாம் வந்து 100 எம்எல் பேப்பர் போட்டு தேய்க்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்கிற ரோல் நம்பரையும் போட்டு தேய்க்கக்கூடாது. அப்படி ஹார்டாக போட்டு தேய்ச்சிங்கன்னா வந்து ஷைனிங் வராது, ஷைனிங் கம்மியாக தான் இருக்கும். 100 ஒரு நார்மலான ரோல் நம்பர் தான். ஃபுல்லாக பிசுலாம் இல்லாத நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணணும். தேய்ச்சி தூசெலாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சீலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். சீலர் வந்து ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். நார்மலாக பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா 1க்கு 1.5 தின்னர் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதாவது பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா சீலர் வந்து 1 மடங்கு வைக்கிறீங்க அப்படின்னா தின்னர் வந்து 1.5 மடங்கு வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பூவில் இருக்கிற ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பூவை பொறுத்த வரைக்கும் 1க்கு 1 சீலர் வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுபவம் வேணும். அப்படி அனுபவம் இல்லை அப்படின்னா பூவுக்குள்ள கீத்துலாம் மறைஞ்சிரும். இப்போ வந்து நான் நார்மலாக 1க்கு 1 மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். எங்களுக்கு நல்லா அந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம். நீங்கள் புதுசு அப்படின்னா 1க்கு 1.5 தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். பூ டிசைன் இருந்தால் பிளைன் ஏரியாவுக்கு வந்து 1க்கு 1 மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோம் நார்மலாக. இப்போ வந்து நார்மலாக வந்து பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம டிசைன் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னா பிரிட்ஸ்லேயே அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. 1க்கு 10 முறை 5 முறை கூட நம்ம வந்து பிரிட்ஸ்லேயே அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் பிரிட்ஸ்லேயே ஃபினிஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா மூளை முடுகள் வந்து அந்த சீலரே நிற்கக்கூடாது. ஒரு முறை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து அந்த சீலரே அப்ளை பண்ணணும். இது மாதிரி 5 முறையாவது நம்ம வந்து பூ டிசைன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பிரிட்ஸில். 15 முறைன்றது உங்களுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அது தெரியாது. அதாவது உங்களுக்கு வந்து அந்த நேரம் போது தெரியாது. இது மாதிரி முழுக்க பிரிட்ஸில் வச்சுட்டு மட்டத்தில் வந்து துணியில் தான் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மட்டத்தில் வந்து பிரிட்ஸில் அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து காட்டன் கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணுறோம். இது வந்து கிளாஸ் கோர் மல்லு துணி அதை வச்சு தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். உங்கள் கிட்ட வந்து கிளாஸ் கோர் மல்லு துணி இல்லை அப்படின்னா பனியன் கிளாத்தில் கூட தொட்டு இது மாதிரி ஸ்மூத்தாக நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து சீலர் அப்ளை பண்ணுறோம். இப்போது அது மட்டத்துக்கு அப்ளை பண்ணுறோம். மட்டத்தில் வந்து பிரிட்ஸ்லேயே அப்ளை பண்ணக்கூடாது. பிரிட்ஸில் அப்ளை பண்ணாமல் மல்லு துணிலேயே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டத்துலாம் நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம எப்படி பிரிட்ஸ் வந்து பூக்கெலாம் வந்து ஒரு 5 முறை அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி மட்டத்துக்கு துணியிலே ஒரு 5 முறை நல்லா அது மாதிரி அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் சீலர் எப்படி பண்ணுறதுன்னு. காட்டன் கிளாத்தில் வந்து சீலை முக்கி எடுக்கிறோம். முக்கி எடுத்து பிழிகிறோம். அது பிழிகிறது பாருங்கள் எந்த அளவுக்கு பிழிகிறோன்னு உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வச்சு காட்டுறோம். திட்டமாக ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் போடுறதுக்கு. இது மாதிரி ஓரளவுக்கு ஈரப்பதமாவது இருக்கணும். அப்படியே தொட்டு அந்த மட்டத்தில் போடுறோம் பாருங்கள். அந்த ஈரப்பதம் வந்து அந்த மட்டத்தில் உக்காரணும். மட்டத்தில் ஒரு லேயர் மாதிரி உக்காரும். இது வந்து ஒரு திக்னஸ் மாதிரி இருக்கும், பெயிண்ட் மாதிரி திக்காக இருக்கும். அது வந்து நம்ம மட்டத்தில் போடுறப்ப பாருங்கள் நல்லா ஒரு ஸ்மூத்தாக போகும் துணி. இது நம்ம வந்து ஸ்மூத்தாக துணி போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம தேய்க்கணும். தேய்ச்சா மட்டும்தான் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் போகும். பாருங்கள் அப்படியே போட்டுனே போகிறோம். சேர போடுறோம் பாருங்கள். அது மாதிரி சேர போட்டுனே போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி துணியில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து வாரம் வந்து உக்காரக்கூடாது. அந்த ஈரப்பதம் உக்காரப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வரும் பாருங்கள். அப்படியே ஸ்மூத்தாக தெரியும். அந்த ஃபினிஷிங் வரணும். சிலர் வந்து சாரியாக துடைப்பீங்க, அது மாதிரி வரக்கூடாது. அது மாதிரி துடைச்சி சாரியாக இல்லாமல் எடுத்துடணும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது மாதிரி ஒரு 15 முறையாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும்.
கிட்டத்தட்ட சீலர் போட்டு முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஏற்றிட்டோம். உங்களுக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 முறை கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி 10 முறை அப்ளை பண்ணிட்டீங்கன்னாலும் ஒரு நல்ல மீடியமான ஒரு ஷைனிங் வந்துடும். நான் வந்து ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். அது வந்து 10 முறை 5 முறைன்றது ஒரு சிலருக்கு வந்து வேறுபடும். நாங்கள் வந்து எல்லாம் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு 10 முறை போடலாம், 5 முறை போடலாம் அப்படின்னு. இது மாதிரி சீலர் போட்டு முடிச்ச பிறகு நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணோம். கையில் தான் அப்ளை பண்ண போகிறோம், எதுவுமே கலர் போடாமல். சீலர் போட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு நாள் வந்து நம்ம பட்டிலாம் பார்த்து தேய்க்கணும். இப்போ வந்து நாங்கள் வேக்ஸ் பட்டி பார்க்குறோம். இதில் வந்து மெட்டல் பேஸ்ட்டு, சாக் பவுட்ரு அப்படின்னு வேலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மேனுவல் பாலிஷ்ன்றதுனால நம்ம வந்து தேன் மெழுகு அதை தான் நம்ம வந்து பட்டி பார்க்குறோம். தேன் மெழுகு மிக்சிங் பட்டி வந்து வீடியோ இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்க்கணும். தேய்க்கிறது வந்து 180 நல்லாயிருக்கும். அதாவது 180 நம்பர் வந்து சரியாக இருக்கும். 180 எதனால் அப்படின்னா அதிகமாக வந்து மரத்தை வந்து தேய்ச்சி தள்ளாது. இது சீலர் போட்டுட்டு 100 நம்பரில் தேய்க்கிறீங்க அப்படின்னா மொத்த சீலரை வந்துடும். அதுக்கப்புறம் பாலிஷ் போட்டிங்கன்னா ஷைனிங்கே வராது. அதுக்காக தான் வந்து 180, 220 ஒன்றும் பெஸ்ட்டு. அதெல்லாம் தேய்க்கிறீங்க அப்படின்னா அந்த ரஃப்னஸ் மட்டும் தேஞ்சு வரும். சீலர்லாம் அப்படியே தான் இருக்கும். அது மேலே நம்ம பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஷைனிங் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சீலரை அதிகமாக தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷைனிங் கம்மியாக தான் இருக்கும். சீலர் அப்படியே இருக்கணும். அந்த ரஃப்னஸ் மட்டும் வர அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக தேய்க்கணும். தேய்ச்சிட்ட பிறகு நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிட்டோம். ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இது பாருங்கள். நம்ம வந்து பட்டி பார்த்து தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த சீலர் ஃபினிஷிங்கே தெரியக்கூடாது. சீலர் போட்டால் ஒரு பளபளப்பு இருக்கும். அந்த பளபளப்பே இல்லாமல் க்ளீனாக தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். அதாவது ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி வரணும். சீலர் மிக்ஸ் பண்ணுறப்போ கலரே எதுவும் சுத்தமாக போடல. அது மாதிரி இப்போ பாலிஷும் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் கலரே இல்லாமல் நேச்சுரலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு நேச்சுரலாக உட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ. வாங்க மற்ற தான் நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சீலர்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டோம். பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டோம். கடைசியாக தான் வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். நம்ம சீலர் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் உட் பாலிஷும் அப்ளை பண்ணணும். இந்த உட் பாலிஷை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணலாம். இது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். மூளை முடுகு போகாத இடத்துல ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 முறை 6 முறை ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து துணியில் போடணும். துணியில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளைன் ஏரியாவுக்கு வந்து காட்டன் கிளாத்தை தான் துடைக்கணும். காட்டன் கிளாத்தில் இது மாதிரி தொட்டு ஒட்டை பிழிஞ்சு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஒரு சிலர் வந்து பிசு பிசான்னு இருக்குது தடவ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு முறை போடுறீங்க அப்படின்னா அது போட்டுன்னே இருக்கணும். லேயர் மாரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினே இருக்கும். ஒரு கதவுக்கு வந்து இந்த கதவுக்கு வந்து 2 லிட்டரு ஏறும். அதாவது ப்ளைன் வாஸ்காலு, அதுமாதிரி பூ டோர், இதுக்கு வந்து 2 லிட்டர் பாலிஷ் ஏறும். அப்போனா பாருங்கள் நம்ம எத்தனை முறை எத்தனைன்னு பாருங்கள். சீலர் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே தான் உட் பாலிஷும். மெத்தட்லாம் எதுவும் மாற்றாதீங்க. நம்ம வந்து ஒரு முறை போடுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு முறை போட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து போடலாம். இது மாதிரி ஒரு முறை போடுறீங்க அப்படின்னா அது ஒரு நிமிஷத்தில் ஆறிடும். மறுபடியும் அது மேலே ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி நம்ம ஷைனிங் வர வரையும் ஏற்றலாம். அதாவது ஒரு கதுக்கு வந்து 2 லிட்டருக்குள்ளே ஏறும். அதுக்கு மேலாம் ஏறாது. அப்படியும் ஏற்றாதீங்க, அதிகமாகவும் ஏற்றாதீங்க. ரொம்ப கசகசான்னு இருக்கும், நல்லாவும் இருக்காது. ஃபுல்லாக ஏற்றி முடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக துடைக்கிறப்ப மட்டும் ஸ்ட்ரைட்டாக துடைக்கணும், நீட்டாக துடைக்கணும். இப்போது 2 லிட்டர் பாலிசி ஏற்றின பிறகு லாஸ்ட்டாக துடைக்கிறது வந்து ஒட்டு பிழிஞ்சு துடைக்கணும். ரொம்ப ரொம்ப ஒட்டு பிழிஞ்சு துடைக்கணும். ஸ்ட்ரைட்டாக துடைக்கணும். நம்ம வந்து சின்னதாக துவைச்சிங்க அப்படின்னா கசகசன்னு ஆயிரும். ஸ்டார்டிங்கில் துடைக்கலாம். கடைசியில் வந்து எப்போவுமே நேராக துவைச்சி விடுங்க. நல்லா சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் வந்து மேனுவல் உட் பாலிஷு கலர்லாம் போடாமல் நேச்சுரல் கலர் ஒர்க் பார்க்குறீங்க. இது வந்து ஃபுல் ஒர்க் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள்.